கணக்கப்பிள்ள நம்ம சுந்தரம் வந்திருக்கா ஐயா. சுந்தரம் வந்தா என்ன, நாம அந்த இடத்துல நிக்கிறோம். என்னடா சுந்தரம் திடீர்னு வர, ஏதாவது சமாச்சாரம்? சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பார்ட்டி வந்திருக்கான். 10,000 ரூபாய்க்கு அவங்க கிட்ட 7 o'clock பேட் இருக்கு. அதை நாம அப்படியே வாங்கலாம். வாங்கிட்டோம்னா 20,000 இருந்து 30,000 ரூபாய் நமக்கு கெயின் வரும். கேஷ் எடுத்துக்கலாம். பிளேடு வாங்குறதுக்கு கேஷ் கேக்குறடா. நாங்க இங்க ஒரே சேல் ஆகி போய் உட்காந்துருக்கோமே, ஏது கேஷ்? சும்மா இருங்க, விஷயம் தெரியாம எடுப்பாத்திக்கிறோம். பார்ட்டி போயிட போறப்பா. என்னடா இது, தங்க வரைக்கும் சாதாரணமா கடத்திட்டு வர, திடீர்னு என்கிட்ட வந்து பணம் கட்டினா எங்கடா போவேன்? அது சரி, தங்கத்தை கடத்தினா என்கிட்ட எப்பவும் கேஷ் கையிலேயே இருக்குமா? எடுப்பா, விளையாடாதப்பா. இன்னும் எங்கையில மட்டும் எப்பவும் கேஷ் இருந்துகிட்டே இருக்கா? சரி வா, வழக்கம் போல எவனையாவது தடவுவோம். மரத்துல குந்தி இருப்பத சின்ன பாப்பா, எங்க சின்ன பாப்பா, அவ தெரிஞ்சுக்கிட்டா சிரிச்சுக்கிட்டே என்ன பாப்பா, எதுத்த ஊட்டு பாப்பா. நான் தன்ன மரத்துல குந்தி இருப்பத சின்ன பாப்பா, எங்க சின்ன பாப்பா, அவ தெரிஞ்சுக்கிட்டா சிரிச்சுக்கிட்டே என்ன பாப்பா, எதுத்த ஊட்டு பாப்பா. என் பாட்டு சத்தம் கேட்டுதுன்னா சின்ன பாப்பா, எங்க சின்ன பாப்பா, அவ ஆட்டத்தோடு அபிநயத்தை புடிச்சு பாப்பா. என் பாட்டு சத்தம் கேட்டுதுன்னா சின்ன பாப்பா, எங்க சின்ன பாப்பா, அவ ஆட்டத்தோடு அபிநயத்தை புடிச்சு பாப்பா. கொடுங்கோடையிலே குழுகுழுங்குற குமரி பாப்பா, எங்க குமரி பாப்பா, பனிவாடையிலே வெது வெதுங்குற வயசு பாப்பா, நல்ல வயசு பாப்பா. கொடுங்கோடையிலே குழுகுழுங்குற குமரி பாப்பா, எங்க குமரி பாப்பா, பனிவாடையிலே வெது வெதுங்குற வயசு பாப்பா, நல்ல வயசு பாப்பா. என் ஆசையெல்லாம் நீதானா சின்ன பாப்பா, எங்க சின்ன பாப்பா. ஐயோ எனக்கு அப்படி இருக்குதம்பா அறிவு பாப்பா, நல்ல அழகு பாப்பா. என் ஆசையெல்லாம் நீதானா சின்ன பாப்பா, எங்க சின்ன பாப்பா. ஐயோ எனக்கு அப்படி இருக்குதம்பா அறிவு பாப்பா, நல்ல அழகு பாப்பா. நான் இறங்கி வந்து எதுக்க நின்னா சின்ன பாப்பா, எங்க சின்ன பாப்பா, நீங்க இங்கே எப்படி வந்தீங்கன்னு என்ன கேப்பா. நான் இறங்கி வந்து எதுக்க நின்னா சின்ன பாப்பா, எங்க சின்ன பாப்பா, நீங்க இங்கே எப்படி வந்தீங்கன்னு என்ன கேப்பா. நான் அக்கம் பக்கம் பார்க்கையிலே சின்ன பாப்பா, எங்க சின்ன பாப்பா, இங்க யாரும் இல்லே சொல்லுங்கன்னு வாய பாப்பா, என் வாய பாப்பா. நான் அக்கம் பக்கம் பார்க்கையிலே சின்ன பாப்பா, எங்க சின்ன பாப்பா, இங்க யாரும் இல்லே சொல்லுங்கன்னு வாய பாப்பா பாப்பா. நான் போட்டுக்கவா அத போட்டுக்கவா, நான் போட்டுக்கவா தாலின்னா சின்ன பாப்பா, எங்க சின்ன பாப்பா. சத்தம் போட்டுக்கோன்னு கழுத்த மெல்ல நீட்டி பாப்பா, கழுத்த நீட்டி பாப்பா. நான் போட்டுக்கவா தாலின்னா சின்ன பாப்பா, எங்க சின்ன பாப்பா. சத்தம் போட்டுக்கோன்னு கழுத்த மெல்ல நீட்டி பாப்பா, கழுத்த நீட்டி பாப்பா. பாபா பாபா எப்பா பப்பா எப்பா பப்பா பப்பா. நான் தென்ன மரத்துல குந்தி இருப்பத சின்ன பாப்பா, எங்க சின்ன பாப்பா. அவ தெரிஞ்சுக்கிட்டா சிரிச்சுக்கிட்ட என்ன பாப்பா, எதுத்த விட்டு பாப்பா. யாராவ? ஓ, மில்லுகாரர் ஏகாமிரத்தின் தம்பி மனோகரனும். அப்பா மனோகரா, அடே 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 அடே, மெதுவா மெதுவா மெதுவா, முள்ள 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 இறங்கு. ஏறும் போதான் குறுக்கு வழி, இறங்கும் போதாவது நேரான வழி. வா வா மெதுவா, பயப்படாம பாப்பா. நான் என்ன நினைச்சேன்னா, எவனோ விக்கிறதுக்காக தான் என் தோப்புல திருடுறான்னு நினைச்சேன். நான் விக்கிறதுக்காக திருடலிங்க பெரிய, பசி தாங்க முடியாம தான் பறிச்சு சாப்பிட்டு. தெரியுது, நான் பார்த்தேன் அப்பா. அப்படி பசி தாங்க முடியாம நீ என் தோப்புல பயந்து பயந்து சாப்பிடுன்னு அவசியம் என்ன? இந்தா
இது இந்த தோப்பு சாவி உன் கையில கொடுத்துடுறேன். இனிமே நீ ராஜாவாட்டம் வந்து உன் இஷ்டத்துக்கு பறிச்சு சாப்பிடு. ஆனா எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா? வேற ஒண்ணும் இல்லப்பா. நீ இளநீ சாப்பிட்ட உடனே அந்த மட்டைகளை பல இடத்துல வீசி எறியாம ஒரே இடத்துல போட்டு வச்சிட நான் புதுநாப்பில் எடுத்துட்டு போயிடுவேன். ஏன்னா எனக்கு வயசாகி போச்சு. இல்லன்னா நீ போற இடத்துல வந்து நான் போயிட்டு போயிடுவேன். அது செய்ய முடியுமா உன்னால? செஞ்சு இந்த சாவி வச்சுக்க. இல்லப்பா வச்சுக்க. ஆமா இப்ப ஏன் என் காலில் விழுந்த? நான் திருடி தின்னது தப்பு தாங்க. அதை நீ உணர்றியோ? நல்லா உணர்றேங்க. ஆமா உங்க அண்ணன் ஒரு பெரிய மில்லுக்கு சொந்தக்காரனாச்சு. நீ அவன் வீட்டுல நிம்மதியா சாப்பிட்டு இருக்கலாமே. எங்க அண்ணன் ஊரெல்லாம் பண்ற மோச நாசத்தை பார்க்கும்போது அவன் வீட்டுல சாப்பிடுறதே பாவம்னு எனக்கு படுதுங்க. அப்படியா? அப்போ வேற எங்கேயாவது வேற செஞ்சு சாப்பிடுறது? எங்க அண்ணன் பேர சொன்னாலே எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. அப்படியா? அப்ப நான் வேலை தரேன். சரியோ? செய்யறாங்க. என்ன வேலைங்க? வேற ஒண்ணும் இல்ல. என் கூடவே சுத்த வேண்டியது, நம்ம வீட்டுல சாப்பிட வேண்டியது. செய்ய முடியுமோ? செய்யறேங்க. அம்மா இத வந்துட்டாருங்க. ஏப்பா வா. அம்மா இந்த பிள்ளையாண்டானே தெரியுதோ? நல்லா இருக்கு. எழுத்த விட்டு பிள்ளை இவனை தெரியாத என்ன? இந்த எழுத்து விட்டு பிள்ளைதான் இத்தனை நாளா நம்ம தோப்புல இளநீ பறிச்சு சொல்லிட்டு இருக்கோம். அப்படியா? ஏன்பா இப்படி செய்யலாமான்னு கேட்டா அவங்க வீட்டுக்கு அவருக்கும் ஒத்துக்கலையா, அதனால பசி தாங்க முடியாம நம்ம தோப்புல இளநீ பறிச்சு சொல்லிட்டு. ஐயோ பாவம், வயசு பிள்ளை எத்தனை நாளைக்கு தான் அது பட்டினியா கிடக்க முடியும்? அதாம்மா, அதான் யோசனை பண்ணிதாம்மா. அப்பா இனிமே தோப்புல புந்து இளநீ திங்காத, பசி எடுக்கிறப்போ வேற வீட்டுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டு போகணும்னு சொல்லி கூட்டு வந்திருக்கேன். அதாவதுமா ஏதோ அவனால முடிஞ்ச வேலை செய்ய சொல்லி தேடா வேலைக்கு 2 சோத்தை போட்டுடலாமோ? இதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த பிள்ளைக்குன்னு தனியா ஒரு பானை வச்சு பொங்க போறேன். நம்ம பிள்ளைகளோட ஒரு பிள்ளையா இருந்து இதுவும் சாப்பிட்டுட்டு போட்டுமே. அவ்வளவுதாம்மா. எப்பா பெரியதுக்கு உத்தரவு கிடைச்சாச்சு, இனிமே நீ இங்கே இருக்கலாம். வா. பெரியவர் எது சொன்னாலும் தெரியும் சொல்லு. என்னடி அர்த்தம்? அது அப்புறம் பேசுவோம். ஆமா, இது என்ன பழக்கம்? அது பெரியவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இப்படி 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 அப்படித்தானே எனக்கு இருந்திருக்கும். அதை கொஞ்சம் குறைச்சுங்க. என்னமோ சொல்ல வந்தீங்களா? என்னது? இந்த எருத்த விட்டு பயலுக்கு சோறு போடுன்னு சொல்றாரு. நீங்க நம்ம பிள்ளைகளோட பிள்ளைகளா வச்சு அவிச்சு கொட்டுறேன்னு சொல்றீங்க. என்னடி அர்த்தம்? திருட்டு பயல யார் சொன்னா? என்னடி இது? இப்பதான் பெரியவர் சொன்னாரு, இளநீர் திருடி சொன்னா. சொல்ல இளநிய திருடிச்சுன்னா அப்படின்னு பெரியவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வரவே இல்லை. பறிச்சு சாப்பிட்டாமான்னு தான் சொன்னார். என்னடி இது? பெரிய புலவம் அவளாட்டு படப்பிரிவினை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு சொல்றேன்டி, திருட்டு பயல வீட்டுல சேர்க்கக்கூடாது. திருடனகை எப்போதும் சும்மா இருக்காது. இது என்னுடைய பெரிய அனுபவத்திலிருந்து சொல்றேன்டி. அம்மா, யாரோ பெரியவங்களுக்கு பெரிய பெரிய அனுபவங்கள்லாம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா எனக்கு இருக்கிற சின்ன அனுபவத்தை வச்சு சொல்றேன். ஒரு மனுஷனை விடாம பாதிக்கிறது 3 குணம் தான்மா. 1 குடி, சூது, சரி 3வது அது விடு. ஆனா திருட்டு அப்படி இல்லை. திருடிட்டே இருக்கான் பாரு, அவனுக்கு வேண்டியதை கிடைச்சிட்டா அப்புறம் திருட மாட்டான்மா. நான் அதை பத்தி வந்து சொல்லிங்களேன். நான் உங்ககிட்ட ஒண்ணும் பேசலையே, நான் அண்ணத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. அம்மா, நான் இந்த பையனை ஏன் இருக்க சொன்னேன்னா, நான் தான் சொன்னேன் பாரு, கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரியா இருக்குன்னு. அதனால வெளியே போகும்போது துணைக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நீங்க சொன்ன உடனே நானும் அந்த புள்ள இருக்கட்டும்னு ஒத்துக்கிட்டேன். அவ்வளவுதான்மா. சரியா? வண்டி மாடு வைக்கலாம் நிக்குதுங்க, அள்ளி போட்டுங்களா? பாருப்பா, மாட்டுக்கு நீ போடு, உனக்கு அம்மா போடுவாங்க. என்னடா இது? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? வேலை. நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் வேலையா? நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் வேலை. நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்னடா மோசம். மோசமா? இங்கிலீஷ்ல ஃப்ராட். அரண்டா பல்லெல்லாம் கேளு பண்ணிட்டேன் ராஸ்கல். என் மானம் போகுதாடா? சொந்த வீட்டு வாசப்படியிலேயே ஏத்து வீட்டுக்காரனுக்கு வக்கீல போட்டு நிக்கிறடா. இனிமே இந்த ஊர்ல ஒரு மாட்டுக்கார போய் உன்னை மதிப்பாராடா? என்னடா உன் தம்பின்னு சொல்றதை விட பெரியய்யா விட்டு மாட்டுக்காரன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு எவ்வளவு கௌரவம் வந்தது தெரியுமா? என்னடா கௌரவம்? உன் தம்பின்னு சொல்றப்ப தெருவுக்குள்ளேயே விட மாட்டேன்ட்டானுங்க. பெரியய்யா விட்டு மாட்டுக்காரன்னு சொல்றப்ப வீட்டுக்குள்ள சமையல் கட்டு வரைக்கும் விட தயாராயிட்டாங்க. இதை காட்டிலுமா ஒரு கௌரவம் வேணும்? உனக்கு இது கௌரவமா இருக்கலாம்டா. என் கௌரவம் என்ன ஆகிறது? இந்த பாரு, இல்லாத உன்னை இருக்கதா நினைச்சுக்கிட்டு ஏன் அவதிப்படுறேன்? அப்ப எனக்கு கௌரவமே இல்லையா? இருக்கதா நினைச்சா அது பெரிய தப்பு. ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு தயாராகிட்டேன்.
பாக்கலாம்டா. இந்த பெரியவர் உனக்கு எத்தனை நாளைக்கு சோறு போடுறாருங்கிறத நான் பாத்துறேன்டா. அப்படி பெரியவர் சோறு போட மறுத்து நான் உன் வீட்டுக்கு வந்தா அன்னைக்கு பேசிக்கலாம். அது வரைக்கும் நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்க. போடா வழிகட்ட வேலை. வழி தெரிஞ்ச என்கிட்ட வருவடா, அப்ப பாத்துக்கிறேன். இடியட், எனக்கு தம்பியா பிறந்தானே. என்னப்பா பிள்ளைலாம் இன்னைக்கு படிச்சுட்டு வரானு, வண்டி கட்டிட்டு ரயில் அடிக்கு போய் அவங்களை கூட்டிட்டு வரலான்னு. நீயே போகணுமா? அது இல்ல, வண்டி ஓட்ட தெரிஞ்ச பயிர்கள்லாம் அவன் வயல்வெளிக்கு போயிட்டானுங்க வேலையா. அதுக்கு என்னப்பா, நம்ம எது சூட்டு பையன் இருக்கானே, அவன் நல்லா ஓட்டுவான், நான் பாத்துருக்கேன். ஏ மனோகரா, மனோகரா வந்துட்டேயா? ஏ உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமில்ல? நல்லா ஓட்டுவாங்க. என்ன அனுப்பவன? அவன் போலாம், நம்ம பாப்பா கூட வரேன்னு சொல்லுது. ஓட்டு வரணும்ப்பா. போயிட்டு வா பாப்பா. ஹலோ தம்பி, நீ மட்டும் வந்தியா? இல்லையே, இதோ இவரையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். யார் இவரு? என்னென்ன இது? நம்ம எதிர்த்த விட்டு மில்லுக்காரன் தம்பி. ஆமாங்க. நம்ம வண்டியை இவதான் ஓட்டிட்டு வந்தாரு. வண்டி வெரி கிளாஸ். நீ வண்டி ஓட்ட கூட குத்திட்டு இருக்கியா? நல்லா ஓட்டுவாங்க. பியூட்டிஃபுல் கார். ஹேய் வண்டர்ஃபுல். ஹேய் அப்பா, இவ்வளவு நாளா வெயிட் பண்ணி வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் காரை வாங்கிருக்காரா? இந்த காரை எடுத்துட்டு இன்னைக்கே மெட்ராஸ்க்கு போறோம். பாஸ் மெட்ராஸ் ஆல் இந்தியா டூர். கம் ஆன். எஸ். வாங்க நீங்க. Who is this fellow? லீடரா இருப்பான். கரெக்ட். நம்மள யார் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏய், எங்க அப்பா எங்களுக்காகவே இந்த காரை வாங்கி அனுப்பிச்சிருக்காரு. நகர் மரியாதையா போறீங்களா இல்லையா? ஃப்ராட் பசங்களா. Take it. Silly fellow. How is it? Very good. வண்டியில ஏற போனேன், கருத்துல வச்சுட்டான். நீங்க இந்த வண்டியில ஏற போனீங்க? நீ தானே சொன்ன வண்டி வந்திருக்குன்னு. நான் சொன்னது அந்த வண்டி இல்ல. எந்த வண்டி? மாட்டு வண்டியா? ஆமா. கார் வரலையா? நம்ம வீட்டுல ஏதுனே காரு. நான்சென்ஸ். மாட்டு வண்டி ஏறதுக்கா இந்த ட்ரெஸ்? இது தெரிஞ்சிருந்தா 4 மணி பேட்டரி கட்டிட்டு வந்திருப்போம். ஏன் அந்த 2 காப்பசங்க அவ்வளவு பணத்தை வச்சுட்டு என்ன செய்ய போறானுங்க? ஏன் ஒரு கார் வாங்கலாம் என்ன? அப்புறம் அவனுங்க கஞ்ச பசங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, இது ரயில்வே ஸ்டேஷன். அப்பாவை பத்தி அதிகமா பேசினா பாக்குறவங்க என்னவோ மாதிரி நினைப்பாங்க. வாங்க, இதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கிறோம். கரெக்ட்.